பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூடு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே நாங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்டா குண்டா சமச்சட்டை அடகு வச்சுத்தான் காபத்தா விட்டு கப்பலிங்க பேங்கல வச்சுத்தான். அண்ட குண்டா சாமச்சட்டை அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுதான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எருமை சாப்பிட போட போறோம். படிக்க போறோம், நாளைக்கு எரும மாட்டை மேய்க்க போறோம். கதவாளி மண்டை முடிஞ்சு 70 நாள் ஆச்சு. நங்கு நங்குன்னு அடிக்கிறான்டா. ஒரே ஒரே மாவளை குத்தா குத்தி என் நாடகத்தை கெடுக்கிறான்டா அந்த நண்டு மண்டை. இல்லை கம்பெனி நாடகம் வேற 30 நாள் நீ தான் நத்திந்து ஒழுக்கமாறு 80 நாடகத்தை ஒட்டிடுவேன். இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. என்ன அம்மாசை காசு கொடுத்துட்டியாப்பா? சரிப்பா, நல்லா இருக்கணும். யாரும் ஒத்தவில்லையோ. இந்த படத்து கிடக்கெல்லாம் கொஞ்சம் லேசாக பெறல முடியுமா? விரலுங்களே மசாஜ் பண்ணி விடுறேன். இது என்னடா அது? அம்மாஜி அம்மாச்சே சேச்சி பிறந்தா கூட்டுவாவேன். ஒரு பிரட்டு விட்டா காய போட்டு காலையில் அரைச்சிருவேன். சிரிச்சம் முகத்துக்கும் சும்மக்கல் வீதிக்கும் தாத்தா ஓனாரு இருந்தா ஊஞ்சி ஊரா எப்படி இருக்காடா ருகு மாதிரியே. இந்த ஐயா அப்பலேருந்து காலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் காலம் தானா வேற காலம் தான் என்னடா விதி. வந்தாரே ஒரு முண்டை தொலைச்சிட்டா தேடி கொடுக்குறேன். வந்தாரே ஒரு ஜாமியார், அருமையான ஜாமியார். ரெட்டை புள்ள வைக்கிறவளுக்கு வயிறு இருக்கும் பாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு போய் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்காரு. ஒருத்தன் சருப்பத்து கடை கீழே ஓட்டிருக்கேன், எனலுக்கு வயிற்றுக்கு கீழே. எலும்பு சம்பளத்தை புளியும் போது இவர் சம்பளத்தை புரிஞ்சிட்டேன். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. முத நாடக உலகத்தில் நான் அரங்கேற்றம் பண்ணவுடனே சந்திச்சது கோவிந்தராஜ் கங்குன்னு ஒருத்தர். பழைய அவன் தாண்டா நம்ம ஆளு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் சந்திச்சேன், உசேனின்னு. அவரு அப்ப நீ சின்ன ஆள் அருள். அப்போத்தான் நீ போய் ரேன்ஸ்ல விழுந்தது. அதுக்கப்புறம் வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சேன். அவர் செத்து போயிட்டார் தானே? இந்த வந்துட்டாங்களா கேதத்துக்கு வந்துட்டாங்க. அவர் செத்ததுனால தான்டா இவன் பிறந்தது. எங்க அண்ணே நல்லா இருக்கணும்டா. ஒருத்தன் வயிற்றுக்காக நான் எவ்வளோ நம்மெல்லாம் நமக்குள்ளே கேவலப்பட்டுக்கிட்டு இந்த காசை வாங்க. அதெல்லாம் காரணம் அம்மாசி மாதிரி ஆளு இருக்கிறது தான். நல்லா இருக்கணும். அம்மாசி கம்பு கூட்டு மாசரே வளரக்கூடாது. நான் வேண்டிக்கிறேன். அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா? அவரும் செத்து போயிட்டாருனே.
ஒவ்வொரு கேதத்துக்கா வாப்பா தும்மு தும்முன்னு எல்லா வீட்லையும் பாட வைக்கிட்டு வர்றேன். கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி எல்லாரும் தெரியும். சூப்பர் சிங்கர்ல பாடினாரு, திரைப்படத்தில் பாடுறாரு. நான் நாடக உலகத்திலே அதிகமாக சந்திச்ச நாரதர் யாருன்னா கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி தான். அவர் எங்கே இருக்காரு? அவர் துபாய் மலேசியாவில் பாடிட்டு இருக்காருனே, சிங்கப்பூர். அவனுக்கு ஒரே தூக்கம் தூக்குது. லட்சுமி தூக்குன யோகத்துக்கு விஜய் டிவியில் பாடினேன். எங்கள் அண்ணே எந்த படத்தை பார்த்தாலும் ஓப்பன் சாங் அவன் தான் பாடுறேன். அவன் நல்லா இருக்கணும். அவன் பிறந்த நேரம் துபாயில் வாடுறேன். நான் இன்னும் அந்த தும்சனம்பட்டியை தாண்ட முடியலடா. வாங்கடா, எப்படா தாண்டுவேன்? ஏமே காலே தூதே யமகண்டே, இவன் தாண்ட நீலகண்டே. உள்ளுக்குள்ள மருதமணி பித்ரு, ஏன் நாரேன்னு நார எப்படி தாண்டி யமகண்டே, இவன் தாண்டா நீலகண்டே யமகண்டே. யமகண்டே கிடையாது, வந்து உப்பு கண்டம். சாமியாரை சந்திக்கிறேன், கசகசப்பு ஏற்படும். என்னது கைகலம் கசகசப்புனா ஏன் குளிக்கலையா? என்னத்த ஆண்டு விழாவுக்கு ஜோடிச்சு கூட்டு வரியா? பரதநாட்டியம் தாம் தோம் தீம் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே. இவன் ஏது மறியானடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. இவன் நாணயம் என்பதை ஞான தங்கம். அப்பா இருக்காருல? எந்த அப்பா? உங்க அப்பா கிடையாது. எத்தாப்பான்னு சொல்லியா? அப்பா இருக்கான்னு ஊர்ல உள்ள அப்பால கேட்ட உனைய ஏன் சிறங்கு வந்த ஆள் மாதிரி கத்துற? நீ மட்டியா? நான் இப்ப காவல உனக்கு புதிச்ச காலும் கை தூக்கி போட்டு வெட்டிக்கிட்டு நான் உங்க பாட்டுக்கு அபிநயம் பிடிச்சேன். அப்ப ஒரு பெரிய நடிகர் இவங்க. அப்பா இருக்காருல எங்க அப்பா? ஆமா. வாலிபா கொஞ்சம் கொஞ்சம் ஏத்து போய் சாமி, நல்லா இருப்பேன். நல்லா ரெட்ட புள்ள ஆம்பளை புள்ளப்பா. சரி, உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும்டா, கவலையே படாது. அப்ப பிறக்கும் போது இந்த பொம்மை உனக்கு வாங்கி தரேன். இங்க ஒரு மருதமணி எப்படி? ஐயா ஐயோ, மருதமணி நான் கூட அவன் என்ன காப்பு சாத்தி வந்துட்டேன். மருதமணி ஆம்பளை உசுரே வச்சடா. இது மசாலா மணியா? இல்ல இருட்டுக்குள்ள நின்றாலே போறேன் முட்டி தானடா திரும்ப. ஓ நம்ம ஊர் தானா? கதையை சொல்லுங்க. ஒரு ஊர்ல சிட்டுக்குருவி. ஊரு அந்த கதையை, அந்த கதை இல்லையா? எங்க அப்பா இருக்காருல? ஆமா. எங்க அப்பாவோட அப்பா தான் எங்க அப்பாவுக்கு அப்பா. ஏன் சிரிக்கிறியா? அதே உண்மை. சரி சொல்லு. எங்க அம்மாவோட பொண்டாட்டி தான் எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. அதனால உண்மை அம்மாவுடைய பொண்டாட்டி அப்பனுக்கு பொண்டாட்டி. அப்பா இருக்காருல? ஆமையா. அப்பாவோட தம்பி தான் அவருக்கு தம்பி. சொத்தை தானே நிக்கிற? அப்பாவோட தம்பி தான் எனக்கு சித்தப்பா. உண்மைதான். கதையை தான் சொல்லி வரேன். இருங்க இருங்க, மருதங்குடிக்காரன் ஏதோ மண்டைய நீட்டியான்னு நினைக்கிறேன். இதுல எது கம்பு? அவனே ஒரு கம்பு தான். அவன் ஒரு கம்பு, இன்னொரு கம்பு வச்சுக்க நிக்கிறாப்புல. ஏன்னா கீழே விழுந்துட முடியாது. கம்பு பிடிச்சிக்கிட்டே நிக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க இருங்க. அங்கிட்டு போய் ஒண்ணுக்கு வந்துட்டு வா. என்னடா என்ன அப்பாவுக்கு அப்பாதே அப்பா வேணும்ன்ற? என்னடா இல்லையா? பேரு என்னன்னு கேட்டேன். யாரு வேற? இவருடைய பெயரை கேட்டீங்களா? இவர் யாருன்னு கேட்டேன். கேட்டீங்களா? கேட்டுட்டையா? நான் கல்லுப்பட்டில் போய் டீ சாப்பிட்டு வர்றேன். அதே ஒரு வாரத்தில் சொல்ல போறேன். இங்க நில்லு, இப்போ பாரு எப்படி சொல்ல மாட்டேன். எந்திரா. அம்மாவோட குலசாமி பாண்டிமுனி. சரி சரி சரி. அப்பாவோட குலசாமி என் பேரை தானே கேட்டிய? ஆமா. அப்பாவோட குலசாமி கள்ளிக்குடியிலிருந்து, கல்லுப்பட்டி இருக்குல்ல, அதுல இருந்து 3 கிலோமீட்டர். சரி சரி சரி. முனியா ஆண்டி
என்ன கேட்டாரு? பேரை தான் கேட்டேன். பேரைத்தானே கேட்டாரு. பேரை கேட்டா இப்படின்னா இப்படி, அப்படின்னா அப்படி, அவ்வளவுதானே. அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு அம்மாவுக்கு பாண்டி மூனி, அப்பனுக்கு கள்ளிக்குடி, இதெல்லாம் கேட்டாரு. கள்ளிப்பட்டி முனியாண்டி குலசாமி. 25,000 வண்டி ஊட்டுறாங்க கள்ளிச்சேரி கம்மாயில இருந்து. தெரியாது, மறந்துடுவேன். ஆகாது முனியாண்டிக்கு 25,000 வண்டி ஓட்டி கல்லுப்பட்டிக்கு வரும்போது ஒரு வண்டி கல்லு பரட்டி விட்டு விழுந்ததுனால வண்டியை திருப்பிட்டு மானாமரம் போயிட்டாங்க. ஏடா எல்லா வண்டியும் பண்ண திருப்பிட்டு போயிட்டாங்க மானாமரத்துக்கு. தெரிஞ்சா பண்ணி சொல்லியா? ஏய்யா நீ தானே சொல்ற. உங்க 2 பேரும் ஜம்பளம் வேணுமா? நான் சம்பளம் வாங்கிட்டீங்க அவன் சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டுருவேன். உங்களுக்கு சம்பளம் வேணும்னா நீங்களும் ஊம் போடுங்க. சொல்லுங்க. 25,000 வண்டி ஓட்டி சரி கள்ளிக்குடிக்கு வரும்போது 1 கிலோமீட்டர்ல கூகுள் மேப் மாத்தி விட்டுருச்சு. அப்படியே ரூட்டு தெரியாம 25,000 வண்டி ராமேஸ்வரம் போயிட்டாங்க. டாய் ஏண்டா எங்கடா போனாங்க? இங்கேருந்து ராமேஸ்வரம் போனாங்களா? அந்த காலத்துல என்னடா நோத்தா விட்டு கூகுள் மேப்லாம் வந்துச்சு. அந்த காலத்துல ஏதா கூகுள் மேப்? ஏழை கூல் மேப் எங்க தாத்தாவுக்கு பட்ட பேர். அவர் வண்டி மாத்தி விட்டுருன்னு சொல்ல வந்தேன். தம்பி போங்க தம்பி, எங்களுக்கு எல்லாம் சந்திருப்பாடா. ராமேஸ்வரம் கடல்ல போன உடனே ஒரு மாடு நீந்தி ஒரு வண்டி இலங்கைக்கு போயிருச்சு. நான் நினைச்சேன்டா நீ சொல்லுவானு. சரி அந்த வண்டியை தேடி ராமேஸ்வரம் கடல்ல நீந்தி இலங்கைக்கு போயிருந்தா ஒரு மாடு மாட்டு ஏழை ஊரணிக்குள்ள நீய விட்டாலே வகுறு ஊதி போயிடும். ராமேஸ்வரம் கடல்ல நீந்தி இலங்கைக்கே வந்து நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். ஊரணிக்குள்ள மாடு நீஞ்சம் போது வயிறு இந்த தண்டியா வந்துடும் செத்து போயிரும்ன்ற. கடல் தண்ணி நீஞ்சம் போது மாடு வயிறு ஊதும் போது கெட்டு போகல, அது உப்பு. இவனுக்கு மூளை வேலை சரியா? அந்த மாடு ஏற்கனவே தர்மாக்கோளரை காலில் வச்சிருக்கு. இந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் பொழைக்கிறதுக்கு நான் கள்ளிக்குள்ள போய் 4 பேர்த்த பிடிச்சிட்டு ஒரு வழியா வண்டியை பத்தி வர்றாங்க. வண்டியை வரும்போது அம்மா வட்டியில ஒரு சம்பு நீச்ச தண்ணிய 18,000 பேர் குடிச்சிட்டு மிச்ச தண்ணியை கொண்டு வராங்கப்பா. கள்ளிக்குடி தானடா குலசாமி முடியாம சொல்லிட்டாப்ல. எங்க வண்டியை போட்டுனாங்க? மானாமல்ல போட்டு அங்கனே தெரியாது. மானாமரம் போட்டு கள்ளிக்குடி அங்க இருக்கு கள்ளிக்குடி. அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? புடுங்கிறதுக்கு வந்தாங்க. இங்க ஒரு பங்காளி இருந்தேன், அவனை கூட்டு போறதுக்கு ஒத்து. அம்மாசி வந்து அப்ப கிடையாது, அவ ஐயா ஒருத்தர் இருந்தார் கோப்தாங்கி. சரின்னு 25,000 வண்டியை கலட்டி போடுறாங்க. ஒரு மாடு சாணி ஓட்டுறதுனால மாட்டை அலசுறதுக்கு போறாங்களப்பா. கானாடு காத்தேன். டேய் கானாடு காத்த எங்க இருக்கு தெரியுமா? என்ன அது? காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற கானாடு காத்த அங்கதான் அந்த சாணி அலச முடியும். அட சண்டாலங்க. ஏன்னா கெமிக்கல் மாடு. என்ன மாடு? புரியா இல்லையா? மாட்டை அலசருக்கு எங்கேயோ போறாங்க. ஒரு வழியா சாமிய காணாமன்னு கருவக்காடெல்லாம் தேடுறேன். கள்ளிக்குடியில முனியாண்டிய காணாமடா. ஆத்தா ஆடி ஆத்தா அம்மா சாமிய காணாமன்னு எங்க கிளவி தலைமஜர அள்ளி முடிஞ்சு சிலைய சொருகிட்டு முனியாண்டி இறங்கி ஆடுறாடா. அவனுக்கு உருவம் கிடையாது முனியாண்டிக்கு. கல்ல அலசிட்டு பார்த்தா ராமேஸ்வரம் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கடா. மயிலுக்கு கள்ளிக்குடியில இருந்து ராமேஸ்வரம் 2 கிலோமீட்டர்னா 1.25 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கும்டா. இதே இதுக்கு வாண்ட காசு வாங்க நான் பாட்டுக்கு ஊம் போட்டுட்டு போறேன்டா. 2 கிலோமீட்டர் சொல்றாங்க. என்ன வயிற்றுச்சலா இருக்கியா? திருப்பி கல்ல புடுங்கி திருப்பி ஊன்றாங்க. காரைக்குடி 1 கிலோமீட்டர்.
ஆஹா நெடுஞ்சாலத்துறை மாத்தி ஊண்டிட்டாகப்பா. டேய் கேட்கணும்ன்றா. அப்ப எங்க கிளவே விருது கட்டி ஆடுறாரு. நம்ம முனியாண்டி இங்க இருக்குன்னு பார்த்தா அது விநாயக பெருமாள் கோயில்ரா. இருந்திருக்கும். நான் கள்ளிக்குடில இருந்து 1.5 கிலோமீட்டர்ன்ற ராமேஸ்வரத்தை அதை மாத்தி உண்டுனாங்களாம். காரைக்குடி 2 கிலோமீட்டர். முனியாண்டியை தேடி பார்த்துட்டு பிள்ளையார் கோயில், ஏன்னா பிள்ளையார் கோயில் என்னைக்கு நான் காட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஏன்னா குளத்தங்கரையில இருக்கு, இல்ல ஊருக்கிட்ட இருக்கு. புயலிலே சிலை அரிப்பு. அரைச்சு தின்னா தொலைஞ்சு விட வேண்டியதானே. அரிச்சிட்டு போய் வச்சிருச்சு. சரி, இது எதுக்கு நான் ஊன் போட்டுறேன். 25,000 வண்டி, அதுல 87,000 பேரு மக்கள் ஜனம். எல்லாரும் போனவங்க என் முனியாண்டிக்கு பொங்க பானைய மறந்துட்டாங்கடா. இது என்னடா கொடுமை. 25,000 வண்டி ஊட்டி 50,000 மாடு ஊட்டி 87,000 மக்களை கூட்டிக்கிட்டு போனவங்க பொங்க வைக்க பானையை போனவங்க மறந்துட்டாங்களாம். பானைய மறந்துட்டு அங்க என்ன யாரும் உம்படா போனாங்க. வேற என்னய்யா? செஞ்சுட்டு வரட்டும் இருங்க. அதான் உனக்குன்னு ஒரு மனச்சாட்சியே இல்லையா? இருங்க. பாய திறந்தா அம்புட்டும் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாய். அம்மாஜி செலவழிச்ச நாடகத்தை ஒரு வாரத்தில் நிறுத்திட்டு போயிட்டேன். அவன் படபடன்னு வருது எனக்கு. ஆமா, எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்க முடியும்? நீ சொல்றதுக்கு ஆமா போட்டு இருக்க முடியும்? என்னைய வாய திறந்தா அம்புட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிற. உண்மைதாங்க. என்ன உண்மைதான்? 2 கிலோமீட்டரா? ஏன் பங்காளி ஊரம் தமிழ்நாட்டில் சேர்ந்தா 25,000 வண்டி ஓட்ட முடியாது? நீங்க கூட்டலாம். எங்க ஜாமி பெரிய ஜாமிங்க. சரி இருக்கட்டும். சரின்னு பானை எடுக்கிறதுக்கு எங்க கிளவையும் போறாருப்பா திருப்பூர். போதுமா? திருப்பூர் எங்க இருக்குது? பானை வாங்குறதுக்கு அங்கே போறாங்களாம். இல்லங்க, கல்லுப்பட்டி திருமங்கலம் விருந்தெல்லாம் பானை இருக்கு. கிடையவே கிடையாது. திருப்பூர்ல திருப்பூர்ல நூலு மில்லு தாண்டா. நூலு மில்லு தானே இருக்கு, பனியன் கம்பெனி தானே இருக்குது. அங்கே உக்கிரவாண்டின்னு ஒருத்தர் நல்லா பானை செய்வாரு. இவருக்கு சொந்தக்காரர் இல்லையா? பானையை எடுத்துட்டு வரும்போது அந்த பானை கோயம்புத்தூர்ல விழுந்துருச்சுப்பா. திருப்பூர்ல வாங்கிட்டு இப்படி வர வேண்டியது. கோயம்புத்தூர் எதுக்கு போனீங்க? அங்கே பொங்கலுக்கு இஞ்சி வாங்க போனா அங்கே மூடிட்டுறா. வேற என்னையாது? வண்டியை பத்திட்டு வரும்போது கள்ளிக்குடியில ஏன்னா நீ நல்ல மனுஷனா இருக்க, அந்த எதிர்த்து பேசுறாரு. என்னதை எதிர்த்து பேசுற? கேட்டதுக்கு பதில சொல்லியா நீ? ஒரு வழியா பொங்கப்பானைய வச்சுட்டாங்க. பொங்கப்பானைய வச்சுட்டா தீப்பெட்டி இல்லப்பா. ஐயா ஐயோ, தீப்பெட்டி வாங்குறதுக்கு போறாங்கடா திமுங்கல நல்லூர். அடையாங்கடா நீங்க வேற. என்னடா இங்கங்கறான் அங்கங்கறான் 4 திசை சொல்லி வராயா அவன்? திமிங்கல நல்லூர் எந்த பக்கம் இருக்கு? விருதுநகர் மாவட்டம், மதுரை தாலுகா, கோயம்புத்தூர் ஊராட்சி, மருதங்குடி எல்லைக்கு உட்பட்டது. அம்மாவட்டி கிராமத்துல சொந்தக்காரா இருக்கா? அப்ப நம்புறியா இல்லையா? டேய், இவன் சொன்னது 5 மாவட்டத்தை சேர்த்து சொல்றாயா? மதுரை மாவட்டம். தீப்பெட்டி வாங்கிட்டு வரும்போது திருநெல்வேலியில மழை பெஞ்சிருச்சு. ஏதோ சொல்ல போறேன் பாத்துக்கங்க. தீப்பெட்டி நனைஞ்சு போச்சு. தீப்பெட்டிய காய வைக்கிறதுக்கு போறாங்கடா சிங்கா நல்லூர். பாருங்கடோ, ஏன்னா அந்த ஊர்ல சூரியன் உதிக்குது. காசு வாங்குறதுக்காக நானும் எத்தனை போயடா சரிக்கட்டு. ஏண்டா இங்கனக்குள்ள மாவட்டத்துல தீப்பெட்டின்னு சொன்ன இவன்ட்டு இந்த சம்பளத்தை வாங்கி நம்ம கடன் கட்ட முடியாது. இப்ப திருநெல்வேலியில காய போட போனாங்க. கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுது. நல்லா ஏமாத்துறா நீ. விடு, அடிச்சு விடு. அவங்களே நம்பிட்டாங்க நம்மளுக்கு. ஆமா ஆமா ஆமா. தீப்பெட்டிய பத்த வச்சு பொங்க பானை ஒதுக்கிது. பானை ஓட்டையா இருக்குடா. ஐயா மருக ஒன்று சொல்லிட்டாயா? பானைய ஓட்ட அடைக்கிறதுக்கு போறாங்கடா ஓட்ட புடாரம். ஓட்ட புடாரத்துல 5-6 தூத்த விழுந்ததுனால பானை நனைஞ்சு போகும்னு திரும்பி போறான்டா சாத்தரசம் கோட்டை. அது எங்கே அடைக்க போறாங்க? நாட்டரசன் கோட்டைக்கு. ஒரு வழியா பொங்க பானையில தீப்பெட்டிய பொருதி அடுப்பை பத்த வச்சு
பொங்கும் போது குலவை போட ஆள் இல்லை, குலவை கூப்பிடுற ஆளை கூப்பிட போறாங்கடா மெட்ராஸில் உள்ள அம்பத்தூருக்கு. இந்த ஊர் தான் எனக்கு தெரியும் போல, அதை தான் அம்பத்தூர் கரெக்டாக சொல்கிறேன். மெட்ராஸ்ல உள்ள அந்த என்ன ஊர் சொல்ற? அம்பத்தூர். அம்பத்தூர் மெட்ராஸ்ல உள்ள அம்பத்தூர். அம்பத்தூர்னு வாயில வந்துருச்சு. தெரிஞ்சிருச்சா? அம்பத்தூர் ஆவடி இருக்கு முண்டா இருக்கு. கலட்டிக்கிட்டு அடிச்சு போறியான்னு போ. அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் ஆவடி இருக்கு இருக்கு இருக்கு. இது மட்டும் தெரியும் இல்ல, நீ சொல்றது சரிதான். தெரியுது. ஆனா இங்க இருந்து அம்பத்தூருக்கு போறான்னு சொல்றவர் அதுதான் ஏத்துக்கிற முடியல. ஒரு வழியா குலவை ஓடுற கிளவிய தூக்கிட்டு வந்தாங்க. அந்த கிளவி வந்த நேரத்துல பிள்ளை வந்துட்டாடா. ஏதோ ஒரு கதையை மாதிரி செட் பண்ணிட்டேன். ஐயா காவல்துறை இருக்கீங்களா? ஐயா ஐயா இருந்தீங்க, என் மேல கொலைக்காசு போடுங்க. நான் முன்னாடியே சாமின் ஆயிடுறேன். இவனை ஏழை ஏழை கிளவி போய் எப்படா பிள்ளை பெறுவா? ஏழை ஒரு ஐயா வேட்டக்காரப்பா. அந்த கிளவிக்கு கர்ப்ப போய் பிறண்டு கடந்திருக்குப்பா. டேய் இது என்னடா இவங்க எப்படா யோசிக்கிறேன் மேல? கற்பை வச்சிருந்தாரா இல்ல மஞ்ச பை வச்சிருந்தாரா? பிள்ளை வத்துட்டான்னு 30 செல்லட்டும்னு 25,000 வண்டி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்பத்தூர் கொண்டு போயிட்டாங்க 25,000 வண்டியும். அவுத்து போட்டாங்களா? மாட்டுக்கு இற தண்ணி வச்சாங்களா? வைக்கலையா? எங்கன வச்சாங்க? 30 செண்டவனே வராங்க நம்ம கள்ளிக்குடிக்கு வந்து பொங்க வச்சு கிண்டம் போது கிசுமுசு பழம் இல்லைன்னு போறாங்கடா கீரி காத்தனூர். டேய் என்னங்கடா டேய், நீ ஏதாவது ஒரு வார்த்தையா சேர்த்து சொல்றா, பக்கத்து ஊரை சொல்றா. சொல்லிடுறேன். ஏன் ஐயோ, சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா, அப்பாடா கள்ளிக்குடி ஒன்றியம், பரவாயில்லடா, மருதங்குடி பஞ்சாயத்து, மானாமதுரை ஊராட்சி, டேய் சிற்றூர். நீ சொன்னது அப்படி மாவட்டம்டா, சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். ஏயா நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும், நான் எதுக்கே கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நீ கேட்டுக்கிட்டு இருக்க வேணா, வீட்டுக்குள்ள கூட போ. ஏன் எதுக்கு போகணும்னா? வேணும் தாயா. பொங்க வச்சு இறக்கி பூஜாரிய காணாமுடா, பூஜாரிய காணாமுன்னு போறாங்களப்பா. போக்கத்தை சொல்லுவாடா போக்கத்தை. உனக்கிட்ட நிக்கிறவன் போக்கத்தை வேலை தான் இருக்கணும். இது எதுக்குப்பா, நான் பேரை சொல்லிடுறேன். சொல்லு. ஒரு வழியா கிடா வெட்டி வாயில வாழைப்பழத்தை வச்சாங்கல்ல. யார் வாயில? யாரு வேறுனா யாரு வேறுனுகள்? யாரு? அம்மாட பிறந்தது மொத்தம் 9 சின்னம்மா. 9 சின்னம்மா இல்லை, 5வது சின்னம்மா கட்டி கொடுக்கும் போதே சித்தப்பனோட போய் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்ந்து விட்டுட்டு மறு சித்தப்பனை கல்யாணம் பண்ணிதேன். ராமர் லட்சுமணன் 2 பிள்ளை வத்துச்சு. கடைசியில் 5 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை வத்துச்சு. இந்த லட்சுமணன் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த 4வது சின்னம்மா மறுபடியும் கட்டி கொடுத்தோடனே ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் பெற்றுருந்துச்சு. அந்த லட்சுமணை வந்து பிரசவத்துக்கு வரும்போதே பிரச்சனை ஆகி சரின்னு இந்த மூத்தவன் ராமர் இருக்கால, ராமே இன்னொரு பிள்ளையை கட்டி கொடுக்கும் போதே அவனுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். இந்த 3வது பிள்ளை என்ன வந்துருச்சுன்னா, படிக்க போகிற இடத்துல ஒரு பயலை விரும்பி அது பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் 7வது சின்னம்மா போய் கேட்கும் போதே 8வது சின்னம்மாவோட சித்தப்பா வந்து படாரனை தூக்கி போட்டு அடித்தது. அப்போ அவர் மகளத்தே இவனும் கட்டி கொடுக்கணும்ட்டு இவங்க மாமே அண்டாதுட்டு வரும்போது பிரச்சனை ஆகி இடவெளியில் பாஞ்சு கிடக்கும் போதே அவன் பைக்கில் தீ பிடிச்சி எரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கணும், ஒத்தையில் விடக்கூடாதுன்னு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போகும்போதே அப்பத்தா ஐயாவோட சண்டை ஓட்டுறது. ஐயா அப்பத்தாவோட சண்டை ஓட்டுதான். கடையில் போய் படுக்கும் போது ஆட்டை காணாமல் தேடி போகும்போதே அவன் அரவிந்த், அவன் குப்புச்சாமி மையன், ரங்கசாமி 3 பேரும் பாஞ்சு கிடக்கும் போதே இந்த லட்சுமணை முண்டாட்டி இளையவ கீழே இங்கே வந்து திரும்பி சாணி ஓட்ட போனவன் பிள்ளையவே பாஞ்சு 2 பேருக்கும் பிரச்சனை ஆகி அவன் மகன் நடுவுல மகளுக்கு மூத்த மகளை கொடுத்தனாலதான் இவன் சித்தப்பாக்க பெரிய மகன் சண்டை ஓட்டு. அப்போ மாயமச்சனை பிரச்சனை வந்து ஊரு கூட்டம் போடும் போதே ஆலமரம் சாஞ்சது. ஆலமரம் சாஞ்சோதே கொண்டு வந்து ரம்பத்தை போட்டு இருக்கும் போதே அவன் இருளாயி மையன் தொடையில் அறுத்துக்கிட்டது. சரின்னு ரத்தவரம் சொல்லித்தே அவன் பொன்னாத்தா மக சேலையை பிடிச்சி கட்டும் போதே முண்டமா தெரிஞ்சான்னு உலக்கிட்ட வெதரில் அடிச்சது. சரின்னு வரும்போதே இவங்க பேர் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு வைப்போம்னு சொல்லித்தேன். இந்த கடைசி பையன் இருக்கல சின்னவன் அனிருத்து, அவன் பேர் தான் அனிருத். இப்பயும் ஓம் பேரை சொல்லல, இப்பயும் ஓம் பேரை சொல்லலையாடா. இப்ப யாரு? அனிலுத்தா?
அனிருத் இசையமைப்பாளர் அவரு. அவர்தான். ஐயா இந்த வேட்டக்கருப்ப சாமிக்காக அண்ணே நீ காசு கொடுக்க வேணாம். இந்த 70,000 இந்த பணத்தை நான் கட்டுறேன். ஆமா இல்ல விடு, அது ஒரு சாமிக்காக. காலையில 1 ரூபாய்க்கு உளுந்த வடைக்கு ஏட்ட கஞ்சுவ நீ. நான் அம்மா கிட்ட ஆடு கூட மேய்ச்சி கலத்துக்கிறேன். இந்த இப்ப சொன்னீங்கல்ல அதை இன்னொரு வட்டம் அப்படியே திருப்பி சொல்லுங்க. மாறாம தெரியாதுக்கு நடிக்கிறது, மக்களை ஏமாத்துறதுப்பா. முனியாண்டியை எதிர்த்து கேட்குற அளவுக்கு நான் இலக்காரமா போயிட்டேனா? ஐயா எதிர்த்து கேட்கல, இல்ல சொன்னதை திருப்பி சொல்லுறீங்களான்னு. முனியாண்டி எரிஞ்சது தான்டா. எரிஞ்சது செதறிருச்சே. ஒண்ணு சேர்த்துக்க அரைஞ்சுடுவேன். ஐயா கேட்கறத கேளுப்பா, வலது கை தாரேன். முனியாண்டி ஐயா வலது கையை வச்சுங்க, நீங்க சோறு சாப்பிடணும். ஏதாவது ஒன்று கேட்டு வாங்குங்க. இந்த கேட்டு கேளு. முனியாண்டி ஐயா நீ நல்லா இருக்கணும், என் குடும்ப குட்டியை காப்பாத்தணும். கொஞ்சம் கடங்கப்பல இருக்கேன், நீ பார்த்து மனசு வைக்கணும். முனியாண்டி ஐயா வேட்டக்கருப்பா, இந்த தர்ற சம்பளத்துல ஒரு 500 ரூபா சேர்த்து தரலாமாயா? கையை அப்படியே மலை ஏறாப்புல இருக்குது. மலை ஏறிடும், அப்பதான் ஏறி இருக்கும். காசுன்னு கேட்டது பாரு, சாமியோடு வச்சு பாரு. என் தங்கச்சி வள்ளி. உங்களுடைய பெயரு? என் பேரு வீரத்தேவன். அப்பா பெயரு? யாரு பேரு? அப்பா பேரு கேட்டேன். அப்பா நான் கேட்டு தானே யாரும். சரி இங்க வையா, பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். அப்ப என்னையா அப்புறம் பேர் கேட்காம என்னையா பண்றதுனா? அப்படி சொல்லி நீ நான் சொல்லியா, பெண்களுடைய பெயரு வள்ளி. சரி அடுத்த பெண்மகளை யாருன்னு சொல்லுங்க. உமக்கு ஒரு ஆளு, எங்க ஆளுங்க. உனக்கு ஒரு ஆளு, அவங்களுக்கு ஒரு ஆளா? 2 பேர் தான், ஒரே சாம்பிள் தான் குத்திக்கிறோம். சரி உங்களுடைய சௌரியம் அது, அவருடைய உங்களுடைய மனப்பக்குவங்கள் எப்படி விரும்பினா தானே விரும்ப கண்டிருக்கேன். அதுபோல நீங்க என்ன செய்றீங்க, அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். அழைத்து வரேன். போங்க. ஏனே அழைச்சு வாங்கன்னு இடது கண்ண டம் டம்ன்றாரு. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. நாளைக்கு திருமங்கலத்துல எத்தனை வீடு ஏதோ ஆகும். ஆமா அத்தனை வீடும் பூசாம கிடக்குற, முதல் போய் பூசணும். நாளைக்கு மானாமதுரையே ஆத்துல மண்ணுலாம் இதாயிரும். ஆமா ஆத்து மண்ணு ஊரா காத்தடிக்கிறதா தூசி ஆயிரும்டா. பிரச்சனை ஆயிரும்டா. எனக்கு ஒரு பேர் இருக்குடா. உனக்கு பேர் இருக்கிறது நம்மளுக்கு சம்பாத்தியம் கிடைக்க போகுது, தனி சம்பாத்தியம். கல்லுப்பள்ளியில் ஒரு ஆபீஸ் போடுவான், கள்ளிக்குடியில் ஒரு ஆபீஸ் போடுவான், திருமங்கலத்துல விருதுநகர் சுத்துங்கனக்குள்ள வெறும் ஆபீஸ் தான். என்ன ஆபீஸ்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸா? இந்த பயலெல்லாம் வருவாங்கல்ல, பயலுக்காக தான் கப்ளிங் ஆபீஸை திறப்புலாம். தம்பி அன்னைக்கு எல்லா பத்துக்கும் ஓசி, அப்புறம் பூரா ஓசி வந்துடக்கூடாது, பூரா காசுதே. அவன் சிரிக்கிறான்ல, அவனுக்கு என்ன கப்ளிங்? கண்ணே விளையம்மா கூட்ட பிறந்திட்ட எப்பிரவி கூட்டு கிளி ஓல வந்தமடா ஆனா ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா தம்பி பாண்டியனே ஐயா எப்பிரவி அண்ணா வீரமல்லு இன்று விரிந்தோமடா 2 பேரும். எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாய் வைப்பேன். பார்த்தா இவர் ஏன் டெஸ்டோட இருக்காரு? ஈபியா நெஞ்சில ஊத்தி போறாமடா. மசுர காணாமா? மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயே என் வாக்கே உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர்வலம் போனேன் தன்னந்தனியாக திக்கு
கட்டிட்டு படாத இம்சப்படுத்திட்டு இருக்கா. தங்கச்சி வள்ளி பண்றது? மாத்தா இவதான் புருஷன், அவர்தான் 2வது புருஷன். ஒரு பாட்டால சொல்லி அழைச்சி நான் பணம் போட்டு கண்ண முழிச்சு